பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி கிளாஸ் 6ல் இருக்க ப்ரோஸ் அண்ட் போயம் இன்டீரியர் அண்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்ளிமெண்ட்ரியோட எக்ஸ்பிளனேஷன் இன்டீரியர் அண்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெசன் நேம் பார்த்தீங்கன்னா த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த லெசனில் ஹிப்போபொட்டாமஸ் அண்ட் டார்டாய்ஸ் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ December 26, 2004 ஏற்பட்ட சுனாமியில் இந்த ஹிப்போபொட்டாமஸ்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓஷனில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ மறுநாள் பீப்புளெலாம் போய் கடற்கரையில் பார்க்கும்போது ஸ்மால் ஹிப்போஸ் மட்டும்தான் என்ன இருக்குன்னா அந்த ராக்ஸில் உட்காந்துருக்கு. அதை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. நிறைய முயற்சி எடுத்ததுக்கப்புறம் ஓவன் அப்படின்றவர் ஒரே ஒரு ஹிப்போவை என்ன பண்ணியிருக்காருன்னா காப்பாற்றி கூட்டு வந்திருக்காரு. அதை வைல்ட் லைஃப் சாங்சுரியில் எடுத்துகிட்டு போய் விட்டுருக்காங்க. அப்படி விடும்போது அந்த இடத்துக்கிட்ட இருந்த டாட்டாய்ஸ் கூட இந்த ஸ்மால் ஹிப்போ என்ன ஆகிடுது, ஃப்ரெண்ட் ஆகிடுது. அதுதான் இந்த லெசன். On a clear day in December 26, 2004, in the African country of Kenya, a group of hippos, அதுதான் ஹிப்போபொட்டாமஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹிப்போஸ்ன்னு சொல்கிறாங்க, were swimming by the ocean. 2004 December 26 தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் கென்யான்ற பிளேஸில் வந்து இந்த ஹிப்போபொட்டாமஸ்லாம் என்ன இருக்குன்னா ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்திருக்கு ஓஷனில். அட் தட் டைம் த இந்தியன் ஓஷன் சுனாமி ஸ்ட்ரக் த கென்யன் கோஸ்ட். ஸோ அந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்திய பெருங்கடலில் என்ன ஏற்பட்டிருக்குன்னா வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. த ஹிப்போஸ் வேர் கேரிட் அவே இன் டு த சீ பை த டால் ஸ்ட்ராங் வேவ்ஸ். ஸோ அந்த இடத்துக்கிட்ட நீச்சல் அடிச்சிட்டு இருந்த ஹிப்போஸ்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வேவ்ஸில் அடிச்சுட்டு போயிடுச்சு. த நெக்ஸ்ட் டே த பீப்புள் கேம் டு த பீச் டு லுக் அட் த டேமேஜ். மறுநாள் வந்து பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடற்கரையில் வந்து பார்க்குறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. தே குட் நாட் see த குரூப் ஆஃப் ஹிப்போஸ். ஸோ அவங்களால எந்த ஒரு ஹிப்போபொட்டாமஸையும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. பட் தே டிட் see த பேபி ஹிப்போ ஆன் சம் ராக்ஸ். ஸோ அங்கே இருந்த பாறைகளில் குட்டி குட்டி ஹிப்போஸ் என்ன இருக்கிறத பார்த்துருக்காங்க. A number of people came down the beach to rescue the baby hippo. ஸோ நிறைய பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீச்சுக்கு வந்து அந்த பேபி ஹிப்போவை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இட் வாஸ் நாட் ஈஸி. அது ஆனால் ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்லி த பேபி வாஸ் 600 pounds ஆர் அபவுட் 270 kg. ஸோ அதோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 270 kg இருக்குது. நோ ஒன் குட் கேரி ஹிம் லைக் எ பேபி. ஸோ யாராலையும் அது ஒரு குழந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, தூக்கிட்டு போக முடியாது. ஹி வாஸ் டயர்ட் அண்ட் ஃப்ரைட்டன்ட் அண்ட் ஹங்க்ரி. ஸோ அது பார்க்கவே ரொம்ப டயர்டாக பயந்து போய் ஒரு பசியோடு இருக்குது. ஸோ ஹீ கெப்ட் ரன்னிங் அவே அண்ட் ரஷ்ஷிங் அட் த பீப்புள். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து ஓடி போய் பீப்புள்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிது. ஹி வாஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லிப்பரி அண்ட் வாஸ் நாட் ஈஸி டு கேட்ச். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும், ஸ்லிப்பரினா வழவழன்னு இருக்கும். ஸோ அதை என்ன பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக போய் பிடிக்க முடியாது. தே யூஸ்டு ரோப்ஸ், நெட்ஸ், போட்ஸ் அண்ட் கார்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை பிடிக்கணும்னு ட்ரை but they were able to catch him only after a man called Owen wrestled the baby hippo to the ground. ஆனால் அவங்களால முடியல. ஸோ ஒரு மேன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அது வந்து பேபி ஹிப்போவை பிடிச்சிருக்காரு. அவரோட பேர் தான் என்னன்னு பார்த்தோன்னா ஓவன். ஸோ தே கால்டு த பேபி ஓவன். ஸோ அந்த பேபி ஹிப்போக்கும் என்ன பேர் வச்சிட்டாங்க, அவரோட பேரையே வச்சிட்டாங்க, ஓவன்னு. ஓவன் வாஸ் டேக்கன் டு எ வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதுக்கப்புறம் அந்த ஓவன் அப்படின்ற பேபி ஹிப்போவை எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, விலங்குகள் காப்பகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எவ்ரி ஒன் தாட் ஹீ குட் பி வெல் லுக்டு ஆஃப்டர் தேர். எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் அது ரொம்ப ஹாப்பியாக அதுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஓவன் வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். ஆனால் அது என்னவா இல்லை, சந்தோஷமாக இல்லை. ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வெரி ஃப்ரைட்டன்டு. அது எப்படி பார்க்கறதுனா ரொம்ப டயர்டாக சோர்வாகவும் ரொம்ப பயந்தும் இருந்தது. ஆஸ் சூன் அஸ் ஹீ ரீச்டு த சாங்சுரி ஹீ saw a large greyish tortoise. ஸோ அது சாங்சுரிக்குள்ளே போன உடனே ஒரு கிரே கலரில் இருக்கிற டாட்டாய்ஸை பார்த்துருக்கு, ஆமையை பார்த்துருக்கு. இட் லுக்டு எ பிட் லைக் ஹிஸ் மதர். அது பார்க்கறதுக்கு ஒரு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு மாதிரி அதுக்கு என்ன இருக்குன்னா தோணிருக்கு. ஹி ரேன் டு த கிரியேச்சர் அண்ட் ஹைட் பிஹைண்ட் இட் ஜஸ்ட் லைக் ஏ பேபி ஹிப்போ வுட் ஹைட் பிஹைண்ட் இட்ஸ் மதர். அது பார்க்க எப்படி இருக்குன்னா அந்த குழந்தை ஹிப்போ வந்து அவங்க அம்மா பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு பார்க்கறதுக்கு. த அனிமல் ஹீ சூஸ் வாஸ் எ 130-year-old giant tortoise called எம்ஜி. அது சூஸ் பண்ணியிருக்கல அந்த அனிமல். அந்த டாட்டாய்ஸோட ஏஜ் பார்த்தோன்னா 130 வயசு ஆகுது. அந்த டாட்டாய்ஸோட நேம் வந்து பார்த்தோன்னா எம்ஜி.
எம்ஜி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்டு பை ஓவன். ஸோ எம்ஜி வந்து அந்த ஓவனை பார்த்தோன்னே வியப்பாக பார்த்துட்ருக்கு. பட் ஹீ லெட் ஓவன் கர்டில் க்ளோஸ் டு ஹிம். ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு, அதை அணைச்சிக்கிட்டு அது பக்கத்தில் வச்சிருக்கு. சூன் த டூ ஆஃப் தெம் பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஆயிட்டாங்க. அட் ஃபர்ஸ்ட் ஓவன் டிட் நாட் நோ வாட் டு ஈட் அண்ட் ஹவு டு ஈட். ஆனால் இந்த ஓவனுக்கு என்ன, அந்த பேபி ஹிப்போக்கு என்ன சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணுன்னே தெரியாது. But he followed MZ and started copying him just as he would have done with his mother. ஆனால் அது என்ன பண்ணிடுச்சு, அந்த எம்ஜியை பார்த்து அப்படியே எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத அவங்க அம்மா கிட்டேருந்து எப்படி ஒரு குழந்தை கற்றுக்குவாங்களோ அது மாதிரி அந்த எம்ஜி கிட்டேருந்து இந்த ஹிப்போ ஓவன் வந்து கற்றுக்குச்சு. அண்ட் எம்ஜி தாட் ஓவன் டு ஈட் த லீவ்ஸ், கிராசஸ் அண்ட் திங்ஸ் தட் ஹீ ஏட். ஸோ அது என்னென்னலாம் சாப்பிடுதோ அது எல்லாத்தையுமே அந்த ஓவனுக்கும் சாப்பிட சொல்லி கொடுக்குது. அது என்னென்னலாம் சாப்பிடுது, லீவ்ஸ், கிராசஸ் இது மாதிரி சாப்பிடுது. அதையும் அதுக்கு என்ன பண்ணுது, அது சொல்லி கொடுக்குது. The two became good friends and would walk around together, swim together, sleep together and eat together. அவங்க ரெண்டு பேரும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒன்றா நடக்கிறது, ஸ்விம் பண்ணுறது, தூங்குறது, சாப்பிட்றதுன்னு ஜாலியாக இருக்காங்க. Soon they learned to tell each other what they wanted to do. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சொல்லிக்கிற அளவுக்கு என்ன ஆகிட்டாங்க, டெவலப் ஆகிட்டாங்க. திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் astonished the people in the wildlife park. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இருக்கிற அந்த வைல்ட் லைஃப் பார்க்கில் இருக்க எல்லாரையும் பார்த்து வியக்கத்தக்கதாக மாறிடுச்சு. அது எப்படி வந்து ஒரு டாட்டாய்ஸும் ஒரு ஹிப்போவும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு எல்லாமே வியந்து போகிற அளவுக்கு ஒரு விஷயமா மாறிடுச்சு. இட் வாஸ் unusual ஃபார் எ மேமல் அண்ட் எ ரெப்டைல் டு பாண்ட் அண்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு மேமலும் ரெப்டைலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது ஒரு அன்யூஷுவலான விஷயம், அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் வாட் ஹேப்பன். ஆனால் அது இங்கே நடந்திருக்கு. ஓவன் லாஸ்ட் ஹிஸ் மதர் அண்ட் அடாப்டட் எ கைன் டார்டாய்ஸ் அண்ட் லேர்ன் டு சர்வைவ். ஸோ ஓவன் வந்து அவங்க அம்மாவை தொலைச்சிருச்சு. அதுக்கு மேலே யாரை அம்மா நினச்சிக்கிச்சு, அந்த டார்டாய்ஸை அம்மா நினச்சிக்கிச்சு. எப்படி வாழணுன்றது அதுக்கிட்டேருந்து அது என்ன பண்ணிக்கிச்சு, லேர்ன் பண்ணிக்கிச்சு. The two of them became quite famous as lot of news channels wrote and spoke about them. ஸோ ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் சேனல்ஸில் அவங்கள பற்றி பேசுகிறது எழுதுறதுன்ற நிறைய விஷயம் நடந்திருக்கு. Even today, you will find a lot of videos which shows you the story of Owen and MZ on the internet. இப்பயும் நம்ம வந்து அந்த ஓவன் அண்ட் எம்ஜியை பற்றிய நியூஸான வீடியோஸ் இதெல்லாம் வந்து நம்ம எதில் பார்க்கலான்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்நெட் மூலயமா நம்ம பார்க்கலாம். இது உண்மையான ஸ்டோரி அப்படின்றத இந்த லெசனில் இருக்கிற இன்டீரியர் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த சுனாமி அந்த கென்யன் கோஸ்டில் எப்போ நடந்தது, December 26, 2004. அந்த பேபி ஹிப்போவோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 600 pounds ஆர் 270 kg. அந்த பேபி ஹிப்போவோட நேம் வந்து கேட்கலாம், ஓவன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டாட்டாய்ஸோட நேம் பார்த்தோன்னா எம்ஜி, அதோட ஏஜ் வந்து 130 years. பீப்புள் என்னென்னலாம் யூஸ் பண்ணி அந்த பேபி ஹிப்போவை ரெஸ்க்யூ பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம், ரோப்ஸ், நெட்ஸ், போட்ஸ், கார்ஸ். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒரு மேன் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த பேபி ஹிப்போவை கேட்ச் பண்ணியிருக்காரு. அவரோட நேம் தான் வந்து ஓவன். அந்த நேமை தான் அந்த பேபி ஹிப்போவுக்கு வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க இன்டீரியர் 1 மார்க்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது புக் பேக் 1 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், த பேபி ஹிப்போ வாஸ் நேம்டு ஆஃப்டர் த. அந்த பேபி ஹிப்போவுக்கு அதுக்கு எதுக்கப்புறம் பேர் வச்சாங்கன்னு கேட்குறாங்க. ரெஸ்கியூவர், சுனாமி, ஸ்டாம். இது ரைட் ஆன்சர். ஸோ சுனாமி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். இது ரெண்டுத்துல எந்த சென்டென்ஸ் கரெக்ட்னு சொல்கிறாங்க. எம்ஜி டிட் நாட் நோ வை ஓவன் கேம் க்ளோஸ் டு ஹிம் பட் ஹீ லெட் ஹிம் ஸ்டே. ஏன் வந்து எம்ஜி வந்து என்ன, எம்ஜிக்கு புரியல ஏன் ஓவன் அது கிட்டக்கு க்ளோஸாக வருது, ஆனால் அது என்ன பண்ணிக்கிச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டே பண்ண வச்சுக்கிச்சு, அது கூட தங்கறதுக்கு ஒத்துக்குச்சு. ஆப்ஷன் பி, எம்ஜி லெட் ஓவன் கம் க்ளோஸ் பட் ஹீ டிட் நாட் லைக் இட். அது வந்து கிட்டக்க வரதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, ஆனால் அதுக்கு அதை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி ராங். எம்ஜி வந்து ஓவன் வந்து ஏன் வருதுன்னு புரியல, ஆனாலும் அது என்ன பண்ணிக்கிச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் எம்ஜி டீச் ஓவன் இன் த வைல்ட் லைஃப் சாங்சுரி. அது எதுக்கு டீச் பண்ணுச்சு, ஸ்விம் பண்ணவா, ஈட் பண்ணவா, ப்ளே பண்ணவா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், டு ஈட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.